பண்றது? உண்மையில தனிமையா இருக்கிறதுங்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவம் தான். கொஞ்ச நேரம் மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு தனிமையான ஒரு அமைதியான ஒரு இடத்துக்கு வந்து அப்படியே கொஞ்ச நேரம் ஏதாவது கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் அமைதியா மேற்கொள்ளுகிற அந்த சூழல் இருக்கு பாத்தீங்களா? இதுதாங்க நம்ம வாழ்க்கையில ரொம்ப தேவையான ஒண்ணு. ஏன் இது ரொம்ப தேவைன்னு நான் சொல்றேன்னு, நிறைய பேர் எப்போ பார்த்தாலும் டென்ஷனா இருக்கிறாங்க. வீட்டுல பிரச்சனை, ஆபீஸ்ல பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனையில அப்படியே ரொம்ப பிரச்சனையில இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, பணம் சம்பாதிக்கணும், இது வேணும், அது வேணும், இதை கட்டணும், அதை கட்டணும், இஎம்ஐ முடியலைங்க. சிலரோட பிரச்சனையெல்லாம் நம்மகிட்ட சொல்ல வரும்போதெல்லாம் கேட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறாங்க. நான் சொல்றேன், இதுதான் தாவீது வந்து சங்கீதம் 46 ரொம்ப அழகா சொல்றாரு. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்க. நான் ஜாதிகளுக்குள்ள உயர்ந்திருக்கிறேன், பூமியில நான் உயர்ந்திருக்கிறேன். ஆண்டவருடைய பாதத்துல தனிமையா அமருகிற அந்த அனுபவம் இருக்கு பாத்தீங்களா? அடிச்சுக்கவே முடியாதுங்க. உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டாகிற ஒரு அழகான இடம் அந்த இடம் தான். பாருங்க, அண்ணாளுடைய வாழ்க்கையில பிரச்சனை சாதாரணமான பிரச்சனை இல்லைங்க. குழந்தை இல்லைங்கிறது ரொம்ப மனசு உடைக்கிற மாதிரி சில காரியங்கள். ஆனா அண்ணாளுடைய வாழ்க்கையில என்னைக்கு தேவ சமூகத்தை நாடி தனித்து தன்னோட இருதயத்தை ஊற்றினாலோ அன்னைக்கு அவ பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைச்சது. நீங்களும் தனிமையா தேவ சமூகத்துல அழுது ஜெபம் பண்ணுங்க. அதனால பாஸ்டரை போல அப்படி இங்கே தனியா ஆத்துக்கு வரலாம், எங்கேயா கடலுக்கு போகலான்னு மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிடாதீங்க. ரிலாக்ஸேஷன் அவசியம்தான், ஆனால் இந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் மட்டும்தான் வேணுங்கிற மாதிரி முடிவு பண்ணிடாதீங்க. ஆண்டோட சமூகத்துக்கு போங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஆமாம்.